அதாவது வந்து நீதிமன்றம் சனத்துக்கு பயந்து தீர்ப்புகளை கொடுத்துருக்கோன்ற ஒரு இது ஒன்று வந்திருக்குது. ஆகவே நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து சனத்தை காட்டி நீதிமன்றத்தை வெறுட்ட இயலாது, நீதிமன்ற தீர்ப்புகளை மாற்ற இயலாது என்று சொல்லியிருக்கிற கூற்றுகள் வந்து எப்படி பார்க்குறேன்னு என்று சொன்னால் அதாவது வந்து நீதிமன்றம் சனத்துக்கு பயந்து தீர்ப்புகளை கொடுத்துருக்கோன்ற ஒரு இது ஒன்று வந்திருக்குது. ஆகவே அப்படியா நேரடியாக நீதிமன்றங்களை அவமதிக்கிறத வந்து நான் அவ்வளவு நல்லதாக பார்க்கல. இல்லை நான் நீதிமன்ற தீர்ப்பை தப்பான்னு சொல்லலை. விமல் ரத்நாயக்க நீதிமன்றம் தொடர்பாக கதைகள் வந்து பழைய என்று சொல்கிறேன். அதான் பிரச்சனை. நான் நேற்று மலையாளத்துக்கு போனேன். நான் ஹேட்டலில் 3-4 வருஷம் இருந்தேன். நான் படிப்பிச்சு நான் அங்கே இருந்து கார்டியோலஜிஸ்ட்டை ஃபஸ்ட்டாக நான் 3 பாடம் படிப்பிச்சு அனுப்பியிருக்கிறேன். என்னென்றால் மலையத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஹட்டன் 2006-7 இருந்த விட பயங்கர மோசமாக இப்போ குப்பையாக இருக்குது ஹட்டன். அது இவர்கள் யாருமே போய் பார்க்குற மாதிரி இல்லை. மலையத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் மலைய மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கிற மாதிரியும் தெரியலை. மலையத்தை பற்றி எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது. அடுத்தடுத்த வருடங்களில் பெரும்பாலும் மலையத்தில் நான் மலைய மக்களுக்காக சேவையில் ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்கிறது காணாண்டு தான் நினைக்கிறேன். இப்போ திகாம்பரம் போன்றாக்கள் வந்து கொஞ்சம் கூட செய்தால் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். இது உங்களுக்கு தெரிந்த வடக்கு மாநசபை தேர்தல் வரப்போது இப்போ உண்டு அனுப்பினோம். அதுக்கு இல்லையே அவங்களுக்கு அடிபாடு. இப்போ நான் அப்படி இந்த டீல் அடித்து செய்கிற பொலிட்டிஷியன் இல்லை, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இவங்கள் எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எம்பிமார் என்ன நினைக்கிறோம்ன்றது தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே நாங்கள் அதை சொல்லி காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.